பிரபஞ்ச சுகமாக்கல். ஹோமியோபதியில் ஒரு தத்துவம் உண்டு. ஜீவ அணுக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் போது நம் உடலிலும் மனதிலும் ஏற்படும் அறிகுறியே நோய். இதுதான் ஹோமியோபதி தத்துவம். இப்போ இந்த மனதுக்கும் அந்த பிரபஞ்சத்துக்கும் என்ன தொடர்பு உண்டு என்பதை பார்ப்போம். அதற்கான தடைகள் என்ன என்பதை முதலில் பார்ப்போம். அதற்கான தடைகள், நாம் மனதில் பல எண்ணங்களை வைத்து குழப்பிக் கொண்டிருக்கிறோம். பகை, வைராக்கியம், பழிதீர்க்கும் தன்மை, பிற நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களே வருத்தம், இதெல்லாம் சேர்த்து நம் மனசில் குழப்பத்தில் இருக்கிறதுனால அந்த பிரபஞ்ச சக்தி நம்மிடம் வருவதற்கு வழி இல்லாமல் தடுத்து இருக்கிறது. ஆகவே நாம் இந்த கோபம், தாபம் இதுகளையெல்லாம் எப்படி நிறுத்த வேண்டும், அதற்கு பிறகு பிரபஞ்ச சக்தியை நம்மிடம் எப்படி கொண்டு வர வேண்டும் என்பதை இதற்கு அடுத்த பதிவில் பார்ப்போம்.